என்றும் உன் வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மான்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து பிரியமான சகோதர சகோதரர்களே, இந்த நாளுக்காக நன்றி கூறுவோம். இந்த நாள் முழுவதும் நம்மை ஆண்டவர் நலமோடு வைத்ததற்காக நன்றி கூறுவோம். இந்த கிராமத்தை ஆண்டவர் கருத்தில் ஒப்பு கொடுத்து கிராமத்தில் ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் குடும்ப நலனுக்காகவும் செய்கின்ற வேலைகள் தொழில்களுக்காக மன்றாடுவோம். தூய மரண நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவிஎன்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தி. என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நமது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்கா விழாவை கொண்டாடிய நாங்கள் உம்மை மன்றாடுகின்றோம். அதனால் பாஸ்கா கொண்டாட்டத்தின் பயன்களை நாங்கள் எல்லா காலங்களிலும் துய்த்திட செய்வீராக. உம்மோடு தூயாவையாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பவுல் பேசியதை ஏற்றுக்கொள்ளுமாறு ஆண்டவர் அவர் உள்ளத்தை திறந்தார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16 வசனங்கள் 11 முதல் 15 முடிய. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16 வசனங்கள் 11 முதல் 15 முடிய. பவுல், சீலா, தீமோத்தேயு, லூக்கா ஆகிய நாங்கள் துரோவாவிலிருந்து கப்பலேறி சமோத்திராவுக்கு தீவுக்கும் மறுநாள் நேயபோலி நகருக்கும் நேராக சென்றோம். அங்கிருந்து மாசிதோனிய பகுதியின் முக்கிய நகரான பிலிப்பி சென்றோம். அது ரோமையரின் குடியேற்ற நகரம். அந்நகரில் சில நாட்கள் தங்கியிருந்தோம். ஓய்வு நாள் அன்று நாங்கள் நகர வாயிலுக்கு வெளியே வந்து ஆற்றங்கரைக்கு சென்றோம். அங்கு இறைவேண்டல் செய்யும் இடம் ஏதேனும் இருக்கும் என்று எண்ணி அமர்ந்து அங்கே கூடியிருந்த பெண்களோடு பேசினோம். அங்கு தியத்திரா நகரை சென்ற பெண் ஒருவர் நாங்கள் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தார். அவர் பெயர் லீதியா. செந்நிற ஆடைகளை விற்பவருமான அவர் கடவுளை வழிபட்டு வந்தார். பவுல் பேசியதை ஏற்றுக்கொள்ளுமாறு ஆண்டவர் அவர் உள்ளத்தை திறந்தார். அவரும் அவர் வீட்டாரும் திருமுழுக்கு பெற்றனர். அதன் பின் அவர் எங்களிடம், நான் ஆண்டவரின் நம்பிக்கை கொண்டவள் என்று நீங்கள் கருதினால் என் வீட்டுக்கு வந்து தங்குங்கள் என்று
கெஞ்சி கேட்டு அவர்களை இணங்க வைத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 149. நீங்கள் சொல்ல வேண்டிய பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கிறார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு புதியதோர் பாடலை பாடுங்கள். அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள். இஸ்ரேல் தன்னை உண்டாக்கியவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக. சீயோனின் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு களிகூறுவனாக. பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கிறார். நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி யாழி செய்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கிறார். தாழ்நிலையில் உள்ள அவர்களுக்கு வெற்றி அளித்து மேன்மைப்படுத்துவார். பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். அவருடைய அன்பர் மேன்மை அடைந்து களி கூறுவாராக. மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவாராக. அவர்களில் வாய் இறைவனை ஏத்தி புகழட்டும். இத்தகைய மேன்மையை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது. பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார். நீங்களும் சான்று பகர்வீர்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 15 இறைவார்த்தைகள் 26 முதல் அதிகாரம் 14 இறைவார்த்தை 4 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது. தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்பப் போகிற துணையாளர் வருவார். அவரே தந்தையிடமிருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். அவர் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார். நீங்களும் சான்று பகர்வீர்கள். ஏனெனில் நீங்கள் தொடக்கம் முதல் என்னோடு இருந்து வருகிறீர்கள். நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதிருக்க இவற்றையெல்லாம் உங்களிடம் சொன்னேன். உங்களை தொழுகை கூடத்திலிருந்து விலக்கி வைப்பார்கள். உங்களை கொல்லுவோர் கடவுளுக்கு திருப்பணி செய்வதாக எண்ணும் காலமும் வருகிறது. தந்தையையும் என்னையும் அவர்கள் அறியாமல் இருப்பதால் தான் இவ்வாறு செய்வார்கள். இவை நிகழும் நேரம் வரும்போது நான் உங்களுக்கு இவை பற்றி முன்பே சொன்னதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். இதற்காகவே இவற்றை உங்களிடம் கூறினேன். ஆண்டவர் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைமகன் இயேசு தம் சீடர்களை தேற்றுகிறார். உங்களுக்கு ஒரு நேரம் வரும். இந்த நேரத்தில் என்ன செய்வது என்று உங்களுக்கு புரியாது. மாறாக பிரச்சனைகள், கஷ்டங்கள், குழப்பங்கள், மனவேதனைகள், கலக்கங்கள் எல்லாமே உங்களை நெருக்கி கொண்டு இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் திடமாக இருங்க, தைரியமாக இருங்க, தெளிவாக இருங்க, நம்பிக்கை எழுந்து விடாமல் இருங்க. நீங்கள் இவ்வளோ காலம் என்னோடு இருந்திருக்கிறீங்கன்னா என்னை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். இதையெல்லாம் புரிந்தால் மட்டும்தான் நான் சொல்வது உங்களுக்கு மென்மேலும் புரியும். அப்படி சொன்ன ஆண்டவர், இவ்வளோ காலமாக நாம் திருமுழுக்கு பெற்ற நாள் முதல் இன்று வரை கிறிஸ்தவனாக இருக்கிறோம், கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம், கிறிஸ்தவத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கிறிஸ்து வாழ்ந்த வாழ்க்கையை மட்டும் நம்மால் வாழ முடியாமல் போகிறது. என்னைக்கெல்லாம் நமக்கு நமது கிராமத்து சூழ்நிலைகளோ, அன்றாட வாழ்வின் பிரச்சனைகளோ, உடல் சார்ந்த பிரச்சனைகளோ, சமுதாயம் சார்ந்த பிரச்சனைகளோ,
சண்டை சச்சரவாக இருக்கட்டும், குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும், கடன் தொல்லைகளாக இருக்கட்டும், போட்டி பொறாமைகளாக இருக்கட்டும், இவையெல்லாம் என்னைக்கு நம்மை ரொம்ப அதிகமாக அழுத்துகிறதோ அன்னைக்கெல்லாம் நாம இந்த கிறிஸ்துவின் வழியில வாழவில்லை என்று உணர்ந்து கொள்ளுகின்றோம். என்னைக்கு கிறிஸ்துவை ஒதுக்கிவிட்டு சமுதாயம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, பிரச்சனைகள் உடனுக்குடனே நான் சண்டை போடணும், அவன் ஒரு வார்த்தை பேசுறான் நான் அடுத்த உடனே வார்த்தை பேசிடணும், அவன் சண்டை போட நான் உடனே சண்டை போடணும், இதை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கவில்லை. அந்த ஒரு நொடி போதும் நீங்கள் பாவம் செய்வதற்கு, ஒரு நொடி போதும் நீங்கள் கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு, ஒரு நொடி போதும் நீங்கள் பொய் பேசுறதுக்கு, ஒரு நொடி போதும் நீங்க சண்டை போடுறதுக்கு. ஆனா அதிலெல்லாம் தெளிவாக இருக்க வேண்டும். அந்த ஒரு நொடி பொழுது, ஒரு கணப்பொழுது நாம் தெளிவாக இருந்தோம் என்றால், கவனமாக இருந்தோம் என்றால், பாவம் நம்மை அணுகாமல் இருப்பதற்கான சாட்சிய வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அதுதான் ஆண்டவர் நமக்கு விட்டு செல்கின்ற பணியாக இருக்கிறது. ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்பதற்கான அர்த்தம் என்னவென்றால், நான் சின்ன சின்ன செயல்களிலும் சின்ன சின்ன விஷயத்திலும் தெளிவாக கவனமாக பாவம் இல்லாமல், அதை தாண்டி என் நம்பிக்கையை இழந்து விடாமல் இருக்கிறேன் என்று நாம் தெளிவாக இருக்கும் பொழுது ஆண்டவர் என்னோடு வாழ்கிறார் என்பதற்கான அத்தாட்சியாக இருக்கும். என்பவர்களே, ஆக இதை எப்படிலாம் வாழலாம், பாவத்தை எப்படி விளக்கலாம்? சோதனைக்கு உட்படாதிருக்க ஜெபியுங்கள். மத்தேயு 26:42. சோதனைக்கு உட்படாதிருக்க ஜெபியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவரே சொல்லியிருக்கிறார். ஏன்னா மனித வாழ்வின் சோதனைகள் நிச்சயம் அதிகமாக இருக்கும். மனித வாழ்வின், மனித உடலின் சோதனைகளும் சரி, பிரச்சனைகளும் சரி, துன்பங்களும் சரி, அதிகமாக நம்மை அழுத்தி கொண்டே இருக்கும். அந்த மன அழுத்தமான நேரங்களில் நாம் தெளிவாக கவனமாக கிறிஸ்துவை போல பயணிக்க வேண்டும். கிறிஸ்துவை போல ஒவ்வொரு பிரச்சனையும் கையாள வேண்டும். கிறிஸ்துவின் மகனாக நாம் நம் அன்றாட வாழ்வின் பிரச்சனைகளை கையாள தெரிந்து கொண்டோம் என்றால், நாம் அவருக்கான சாட்சிய வாழ்க்கை வாழ்கின்றோம் என்பதற்கான அர்த்தம் நிச்சயமாக புரிந்துவிடும், புலர்ந்துவிடும். அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, ஆண்டவர் நம்மோடு வாழ்கிறார், ஆவியானவர் நம்மோடு வாழ்கிறார் என்பதை நமது வாழ்வு வழியாக, நன்னடத்தை வழியாக, புனிதமான வாழ்க்கை வழியாக, ஜபத்தின் வாழ்க்கை வழியாக, நம்பிக்கையின் வாழ்க்கை வழியாக நாம் தெளிவுபடுத்த, செயல்படுத்த வர வேண்டி இந்த திருப்பலியிலே இணைந்து ஜெபிப்போம். கையளிக்கின்றேன் இறைவா, எந்தன் மெய்ப்பொருளாவி அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா. வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருள் நிறை ஒன்றே மேலானது. வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருள் நிறை ஒன்றே மேலானது. வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது, வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது எல்லா வரங்களையும் விட மேலானது. சகோதர சகோதரிகளை, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் திருப்பலி எல்லாம் இறைவனை கற்றதாகும் ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அக்களை புறம் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். இப்பெருமகிழ்ச்சிக்கு உரிய காரணத்தை நீர் தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரை எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்தரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திரு உடலை ஒப்புக் கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறையாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் முதுமாட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் மது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், மது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று உமக்கு ஊழியம் உரிய தகுந்தவர்கள் இணையங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் மோட்சராஜன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர் தெழுமித நோக்குடன் துயிலுக்குள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளிநுழையற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவையாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக.
உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பெருன்பத்துக்காகவும் எமிழ்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவர், நாங்கள் உட்கொள்ளும் திருவுடலும் திரு ரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் உடலையும் உள்ளத்தையும் காத்து மருந்தாக அலுவரையும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் நிலத்தில் எழுந்து வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து முடிவில் அளிப்பதாக. ஆமென். செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா. என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா. என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. உன்னுடல் உயிர்த்ததுன் வல்லமையால் உலகினர் உயிர்ப்பதுன் வல்லமையால். உன்னுடல் உயிர்த்ததுன் வல்லமையால் உலகினர் உயிர்ப்பதுன் வல்லமையால்.
இன்று எழுந்தருள்வாய். செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா. என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மர நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவுளமான மக்களை கனிவுடன் கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாற்றுக்கு உரிய உடலின் அழிவற்ற உயிர் தொழுதலுக்கு வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறுற்று.